இன்னைக்கு இவரால் ஒரு உயிர் போச்சு. மகேந்திரன்ற ஒரு பையன் இன்னைக்கு கட்சியால் ஆதகப்பட்டு அவனுடைய அந்த ஃபேஸ்புக் முகநூல்லையே அவன் போடுறான். இந்த சிவி சண்முகம் போல ஓடுகாலிகள் கட்சியை விட்டு போனதன் விளைவாக இன்னைக்கு நான் வந்து உயிரை மாற்றி கொண்டேன்னு போட்டான். கட்சியை விட்டு எல்லாம் போகிறாங்கன்னு சொல்கிறாரு. யாரால் போகிறாங்க? அதுக்கு முதல் அச்சாரம் போட்டால் யார்? நீ தானேயா? நீ தான் தாவேக்காக ஆதரவு கொடுத்தது யார்? நீ தான். எல்லார் கட்சிக்காரங்கிட்டையும் கூட்டு பேசுனது யார்? தாவேக்கா தான் இனிமேல் இருக்கும், அண்ணா திமுக இனிமேல் இருக்காது, அண்ணா திமுக இனிமேல் விளங்காது, வளராது, தாவேக்கா தான் வளரும், தாவேக்கா போனால் தான் சம்பாதிக்கலாம், தாவே பக்கம் போனால் தான் மந்திரி ஆகலாம், தாவேக்காவுக்கு போனால் தான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம்னு ஆசை வார்த்தை காட்டினாலும் யார்? இன்னைக்கு தாவேக்காவுக்கு போகிற ஒவ்வொருத்தனுக்கும் இன்னைக்கு விலை பேசி அனுப்புகிறாள் யார்? நீ தான். சிவி சண்முகம் தான் இன்னைக்கு அண்ணா திமுக இருக்கிறவங்களாம் தாவேக்காவுக்கு அனுப்புகிறாள் நீ தான். நீ இன்றைக்கு எங்கள் பொய்ச்சாளர் மேலே குறை சொல்கிற. இன்றைக்கு எல்லாம் ஆசைப்பட்டுன்னு பதவி ஆசைத்தாலும் பண ஆசையாலும் இன்னைக்கு போகிறாங்க. இன்னைக்கு இது வந்து தமிழ்நாடே பேசுது, அனைத்து கட்சியும் சொல்லுது, குதிரை போரம் நடந்திருக்குதுன்னு சொல்லுது, இன்னைக்கு எம்எல்ஏக்கெல்லாம் பணம் போயிருக்குதுன்னு சொல்லுது, இன்னைக்கு இருக்கிற பொறுப்பாளர்லாம் போகிறவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவன் உன் பேச்சை கேட்டு இந்த கட்சிக்கு போகிறான். உன் நண்பர் ரவி போனார், மாவட்ட செயலாளர். நிறைய பேர் ஒன்று நீ சொல்கிற ஆளுங்க தான் போயின்னு இருக்காங்க. தாவேக்காக ஆள் அனுப்புறதே நீங்கள் தான். நீங்கள் தாவேக்காக ஆள் அனுப்பிச்சி விட்டுட்டு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மேலே நீங்கள் பழி சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? கழகத்துக்கு எதிர்ப்பாகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இவர். ஒரு தாவேக்காவினுடைய கைக்கூலி. சிவி சண்முகம் தாவேக்காவினுடைய கைக்கூலி. தாவேக்கா அவரை இங்கே இருந்து அண்ணா திமுகவை அழிக்க சொல்லி அவருக்கு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. ஆனால் சிவி சண்முகம் தான் விழுப்புரம் மாவட்டத்திலே குடும்ப அரசியல் செய்தவர். அவங்க அண்ணனை வைத்து கொண்டு அவங்க அண்ணன் தான் இங்கே ஃபுல்லாக அரசியலே. அவங்க அண்ணன் எல்லா தொண்டர் மூண்டிலையும் சிகரெட்டை பிடிச்சி மூஞ்சில் விடுறது, இங்கே வேட்பாளரை நியமிக்கிறது, இங்கே இந்த மாவட்டத்தை இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க அண்ணன் தான் இங்கே. அவங்க அண்ணனை வச்சு குடும்ப அரசியல், அவங்க அண்ணன் தம்பிகளை வச்சு அரசியல் பண்ணவர் சிவி சண்முகம். இவர் குடும்ப அரசியலை பேசுவதற்கு இவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாவட்டத்திலேருந்து ஒரு கட்சிக்காரங்க கூட என் எடப்பாடியாரை நம்மளுடைய பொதுச் செயலாளரை பார்க்கவே கூடாது. அப்படி யாருன்னா பொதுச் செயலாளரை போய் பார்த்துட்டாங்கன்னா உடனே அவரை கட்சியை விட்டு நீக்கிடுவார். கடந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்துங்க. சீட்டு கொடுத்தது யார்? இங்கே இருக்கிற 6 சட்டமன்ற தொகுதியில் 2 தொகுதி கூட்டணிக்கு போனதுக்கப்புறம் மீதி 4 தொகுதிக்கு சீட்டு கொடுத்தது யார்? நீங்கள் தான் சீட்டு கொடுத்தீங்க. நீங்கள் தான் இந்த 3 தொகுதியை தோக்கடிச்சிங்க. இங்கே விழுப்புரம் தொகுதியை தோக்கடிச்சது நீங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் தொகுதி தோக்கடிச்சதும் நீங்கள். இது எல்லாருக்குமே தெரியும். தோக்கடிச்ச உங்களை கூட்டு எப்படி விவாதம் பண்ணால் அது சரியாக இருக்கும்? இவர் சொல்கிறார் இந்த தோல்விக்கு வந்து செயற்குழுவை கூட்டு விவாதம் பண்ணுறாரு. செயற்குழுவில் யார் வருவா? சிவி சண்முகம் போடுறவங்க தான் செயற்குழுவில் வருவாங்க. நீங்கள் தான் குற்றவாளியே. இந்த மாவட்டத்தில் 3 தொகுதி தோத்தது காரணம் நீ தான். நீ குற்றவாளி. ஒன்றை கூட்டு கேட்டால் எப்படி நியாயம் பிறக்கும்? ஆனால் எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன பண்ணுறாரு? ஒரு மாவட்டத்தில் 100 பேரை கூப்பிட்றாரு. தவறு செஞ்சதே நீங்கள் தான். உங்களை மட்டும் கூட்டு பேசுனா அங்கே எப்படி நியாயம் கிடைக்கும்? விழுப்புரம் தொகுதியில் நீ தான் சீட்டு வாங்கி கொடுக்குற, நீ தான் கட்சி பண்ணுற இவ்வளோ காலம். அந்த 3 தொகுதி தோற்றதுக்கு நீ தான் காரணம். அப்போ ஒன்றை கூட்டு கேட்டால் எப்படி அதுக்கு விடை கிடைக்கும்? கீழே இருக்கிற பொறுப்பாளர்களை கூட்டு கேட்டால் தான் கிடைக்கும். அந்த தொகுதியில் நின்னவங்களை கூட்டு கேட்கணும், அங்கே வேலை செஞ்சவங்களை கூட்டு கேட்கணும், அங்கே இருக்கிற நகர செயலாளர் ஒன்றிய செயலாளர்களை கூட்டு கேட்கணும், பிற அணி நிர்வாகிகளை கேட்கணும். இவங்களை கேட்டால் தான் உண்மை தெரியும். அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதை தான் கழக பொதுச் செயலாளர் செய்கிறாங்க. திமுக அண்ணா திமுக கூட்டணி வச்சுன்னு கட்சியை உடைக்கின்ற ஒரு வேலையில் அவர் இறங்கி இருக்கிறார். கட்சியை உடைக்கணும்னு நினைக்கிறார். கட்சியில் வந்து ஏதாவது பிரச்சனைகளை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறார். இது முழுக்க வந்து தாவேக்காவினுடைய தூண்டுதலில் தான் இது நடக்குது. கட்சி மேலே குறை சொல்லிட்டு போகிறார். அதாவது என்ன பண்ணுறாரு? இப்போ நடந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை நடக்குது. நீங்கள் வந்து திண்டிவனம் தொகுதி மயிலம் தொகுதியெலாம் ஓட்டு எண்ணிக்கை நடக்கிற கட்சிக்காரங்களை கேளுங்க, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கேளுங்க. திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி தோல்வி அறிவிக்கவே படலை. ஓட்டு எண்ணிக்கை நடந்துகினே இருக்குது. மயிலம் தொகுதியில் இவர் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற உடனே அவசரமாக அந்த வெற்றி பெற்ற சான்றிதழ் வெள்ளையாக கொடுக்குற சான்றிதழ் தான் அங்கே நீங்களே பார்த்துருப்பீங்க லைவில் அந்த பதவி எடுத்துக்கிறது. இவர் அவசரமாக அந்த ரோஸ் கலர் சீட்டை வாங்கின்னு அங்கே நிற்கிற கட்சிக்காரங்கெல்லாம் இவர் சொல்லிட்டு போகிறாராம், நான் போகிறேன், நான் உடனே மந்திரியோ பதவியோடு வரேன்றார். நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் குழம்புறாங்க. நாம் ஜெயிச்சது கூட்டணியோடு சேர்த்து 53 சீட்டு தான். 53 சீட்டு ஜெயிச்சுட்டு எப்படி நம்ம ஆட்சி அமைக்க முடியுன்றார். இவர் அப்பயே தாவேக்கா கூட டீலிங் பேசிட்டு இவர் போகிறார். இங்கேருந்து போகும்போதே மந்திரி பதவி வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். அங்கேருந்து எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது. அப்போ திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி இன்னும் அறிவிக்கப்படல. இவர் வேகமாக இவர் தாவேக்கா கூட கூட்டணி ஓட்டு எண்ணிக்கை நடக்கும்போதே தாவேக்கா கூட கூட்டணி பேசிட்டார். இவர் தாவேக்கா கூட கூட்டணி பேசி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அது முடியாத பட்சத்தில்
இவர் கொஞ்சம் ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு 25 எம்எல்ஏக்களை வந்து எல்லாருக்கும் மந்திரி பதவி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டு இவர் சொல்கிறாரு, கட்சியினுடைய தொண்டர்கள் 50 ஆண்டு காலம் வந்து உழைச்சி வளர்த்த கட்சியை நம்ம வீணாக்குறோன்னு சொல்கிறாரு. அந்த கட்சியை வீணாக்குறது இவர், கட்சியை வந்து உழைச்சது இவர் போய் தாவேகா கூட போய் கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். போய் கூட்டணி வச்சுட்டு அங்கே முயற்சி பண்ணார். அவர் அதுக்கு ஏற்றாப்புல நம்மளுடைய பொதுச்செயலாளனுடைய பேச்சை கேட்காம அந்த சட்டமன்றத்தில் தாவேகாவுக்கு ஆதரவாக இவங்க வாக்களித்தாங்க. தாவேகாவுக்கு எதிராக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 22 சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்கும் போது இவங்க ஆதரவாக வாக்களித்து மந்திரி பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு மந்திரி கிடைக்கணும் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. மந்திரி பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து விஜய் வந்தார் பார்த்தாருன்றார். விஜய் வந்தார், சோபா வந்தது, பல 100 கோடி மதிப்புள்ள சோபா வந்தது. அதை பெற்றுக்கின்னு இவங்க ஆட்சிக்கு இவங்க வந்து அவங்களுக்கு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டு ஆதரவு கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்துட்டு அங்கே மந்திரி பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தாலும் இதுமாரி கட்சியினுடைய மீறி அந்த அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இப்போ 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. அவங்க மேலே இப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்ச காரணத்தால் இவங்க திரும்ப அதிமுக வராங்க. அதிமுக இவர் உடைப்பாராம், அதிமுக துரோகம் பண்ணுவாராம், பொதுச் செயலாளர் பற்றி தரைக்குறவாக பேசுவாராம். அங்கே போய் தாவேக்கால முயற்சி பண்ணுவார். அவங்க இவங்களை மதிக்கலை, அவங்க இவங்களை கூப்பிடலை, இவங்களுக்கு எதுவுமே இவங்க எவ்வளோ பேரம் பேசுனாங்க, எந்த பேரமும் படியல அப்படின்னும் போது இப்போ தான் வராரு. திருப்பி வரும்போது இவருக்கு வந்து அதே மாவட்ட செயலாளரை கொடுத்துடணுமா, அதே அமைப்பு செயலாளரை கொடுத்துடணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கட்சியை உடைக்க நினைப்பார், தொண்டர்களுடைய மனசெல்லாம் குத்த நினைப்பார். 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் கஷ்டப்பட்டு வளர்த்த கட்சியை வளர்த்தவங்களுடைய மனசெல்லாம் புண்படுத்துவார். பொதுச் செயலாளர் மீது அவதூறு பேசுவார். இதெல்லாம் பேசிட்டு தாவேகா கூட போய் ஆதரவு தெரிவிப்பார். அவங்க கூட கொஞ்சம் குழாவுவார். அவங்க எதுவும் மதிக்கலை, பதவி கொடுக்கலன்னு தெரித்துனதுக்கு அப்புறம் ஓடியாந்து திருப்பி நான் அதிமுக எங்களெல்லாம் வந்து அரவணைச்சி பண்ணணும்னு சொல்லுவார். இவருக்கு கூட்டு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தா திருப்பி இந்த கழகத்தை உடைக்க தான் நினைப்பார். இப்போ ஏற்கனவே கொடுத்ததனுடைய விளைவாக இன்றைக்கு கழகம் பல சோதனைகளை அனுபவித்து கொண்டிருக்குது. தாவேகா வந்து இன்னைக்கு அதனுடைய கட்சியினுடைய தலைவர்களும் அங்கே இருக்கிற ஆதவர்ஜுனா இவங்க எல்லாம் சேர்ந்து அதிமுக அழிக்கணும் என்பதற்காகவே சி.வி. சண்முகத்தை கட்சியில் சேரவனை இங்கே இருந்து அழிக்க சொல்லி அனுப்பியிருக்கின்றார்கள். இவருடைய ஜம்பம் பலிக்காது, இவருடைய எண்ணங்கள் வெல்லாது. அனைத்து தொண்டர்களும் இன்னைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமை ஏற்றிருக்கின்றார்கள். நான் அப்பவே சொன்னேன், புரட்சி தலைவி அம்மானுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மாவும் இந்த கட்சியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது.